ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம். ஒன்பதாம் திருமுறை. இதில் இன்று இடம்பெறுவது திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. விளக்கமளிப்பவர் ராகவன் முத்து அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் கே. சுப்பிரமணியம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். ஒன்பதாம் திருமுறையில் 9 அருளாளர்கள் பாடிய 28 பதிகங்கள் திரு இசைப்பா என்றும், சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு மாலையின் 13 பாட்கள் ஒன்றுமாக அமைந்தன. 11ஆம் திருமுறையில் இறைவனே பாடல் வழங்கிய அருளாளர்களுக்குள் தான் ஒருவனாகிறான். சிவபிரானை மட்டுமல்லாமல் கணபதியையும் முருகப்பெருமானையும் சம்பந்தரையும் அப்பரையும் பாட்டுடைத் தலைவராக கொண்ட புகழ் மாலைகள் 11ஆம் திருமுறையில் இடம்பெறும். பெரிய புராணத்தின் முன்னோட்டமாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியும் 11ஆம் திருமுறையில் இடம்பெறும். எனவே 9ஆம் திருமுறையும் 11ஆம் திருமுறையும் பூமாலைகளுக்குள் கதம்ப மாலை போல், பண்களுக்குள் ராகமாளிகை போல் தனித்தன்மை பெற்றவை. 9ஆம் திருமுறை சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு பாடல்கள். இப்பொழுது நாம் சிந்திக்க இருப்பது திருப்பல்லாண்டு பாடல்களாக சேந்தனார் அருளிய அற்புத பாசுரங்களை. திருவெண்காடர் என்று போற்றப்பெறுகிற பட்டினத்தடிகளின் தலைமை கணக்கராக இருந்தவர் சேந்தனார். திருவெண்காட்டுக்கு அருகில் உள்ள நாங்கூர் என்பது இவருடைய ஊர். நாங்கூர் சேந்தன் என்று இவரை பட்டினத்தடிகள் பாடுவார். இவர் பாடிய திருவிடைக்கழி திருவிசைப்பாவில் செப்புரைச் சேந்தன் என்று சொல்லுகிறார். அந்த தொடரை வைத்து இவர் செப்புரை என்ற ஊரைச் சேர்ந்தவர் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சிலர் செப்புரை என்பது அவரின் குடிப்பெயர் என்றும் சொல்லுகிறார்கள். பட்டினத்தடிகளின் கணக்கராக இருந்தபோது அவர் ஏவலின் வண்ணம் அவரது நிதியறையை சேந்தனார் யாவருக்கும் திறந்துவிட்டார். அடிகளின் உறவினர்கள் தூண்டுதலால் சோழ மன்னன் சேந்தனாரை விலங்கிட்டு சிறையெடுத்தான். பட்டினத்தடிகள் திருவெண்காட்டு சிவபுராணத்தில் பாடல் பாடி விண்ணப்பம் செய்தார். அதன் பயனாய் வேந்தன் இவரை சிறையில் இருந்து விடுவித்தான். அதன் பின் இவர் விறகு வெட்டியாக எளிய வாழ்க்கை மேற்கொண்டு தில்லையில் வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு சிவனடியாரை தன்னுடைய சொற்ப ஊதியத்துக்குள் உண்பித்தார். இவருடைய பெருமையை விளக்க இறைவன் திருவுள்ளங்கொண்டான். ஒரு நாள் தில்லைக்கூத்தனே இவர் மனைக்கு வந்து இவர் அன்புடன் வழங்கிய களியினை உண்டு அந்த களியின் மிகுதியை தன் பொன்னார் திருமேனியிலும் பரிவட்டத்திலும் விளங்கக் காட்டி மறைந்தான். வான் ஒலி வழியாக, அசரீரி வழியாக இவருடைய பெருமையை உலகம் உணரக் கூறினான். திருவிடைக்கடியில் வாழ்ந்து குராவடி நீழல் குமரனாகிய முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்து தைப்பூச நன்னாளில் சேந்தனார் திருவருளில் கலந்தார் என்று திருவிடைக்கழி தலபுராணம் சொல்லும். மார்கழி திருவாதிரை பெருவிழாவில் தில்லைக்கூத்தனின் திருத்தேர் ஓடாது தடைப்பட்டு நின்றது. சேந்தன் வந்தால் தேர் ஓடும் என்று வான் ஒலி வழியாக இறைவன் ஆணையிட்டான். கூடியிருந்தவர்கள் ஒதுங்கி பின்னால் நின்ற சேந்தனாரை தேடி கொணர்ந்து முன்னிறுத்தினார்கள். சேந்தனார் இப்பொழுது நாம் சிந்திக்கிற திருப்பல்லாண்டு பாசுரங்களை பாடி அருளியதும் தேர் யாரும் வடத்தை தொடாமல் தானே ஓடி வீதி உலாச் சென்று நிலைக்கு திரும்பி வந்தது. என்ன காரணத்தாலேனும் நல்லடியார்களை விலக்கி வைப்பார்களுக்கு அறிவு வரும்படி இறைவனே செய்து அவர்களால் விலக்கி வைக்கப்பட்ட அடியார்களை அவர்கள் விருப்போடு ஏற்று போற்றும் வண்ணம் அளப்பரிய முன்னேற்ற வாய்ப்புகளை அந்த அடியார்களுக்கு தருவான். இது சேந்தனார் வாழ்வில் திருப்பல்லாண்டு பாடல்கள் பிறந்த வரலாற்றால் உணர்த்துகிற செய்தியாகும். முதலில் நாம் சிந்திக்க இருப்பது முதல் திருப்பல்லாண்டு பாட்டு. மன்னுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் என்று தொடங்குகிற அற்புத பாசுரம். பஞ்சமம் என்கிற பண் அமைந்த திருப்பல்லாண்டு பாடல்கள் 13 பாட்டுக்களுமே தில்லையம்பலத்து இறைவனை போற்றி அவனுக்கு பல்லாண்டு கூறுவதாக அமைந்திருக்கின்றன. பாட்டை இப்பொழுது சுவைப்போமா? மன்னுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல மன்னுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னில்
செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமைகோல் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே அன்ன நடை மடவாள் உமைகோல் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே மன்னுகத்தில்லை வளர்க நம்பக்தர்கள் பஞ்சகள் போயகல மன்னுகத்தில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சகர் போயகல வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்தே புவனே எல்லாம் விளங்க பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்தே புவனே எல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அன்ன நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்தே அருள் புரிந்தே அன்ன நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்தே அன்ன நடை மடவாள் உமைகோ அடியோமுக்கு அருள் புரிந்தே பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பின்னை பிறவியறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பின்னை பிறவியறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே அன்ன நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து அருள் புரிந்து பிள்ளை பிறவி அறுக்க நேரே தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே தில்லையம்பலம் பொற்சபை திருக்கோயில் என்றென்றும் நிலை பெறுவதாக பாட்டு இப்படி தொடங்குகிறது. தில்லைக்கூத்தனிடத்திலே மெய்யன்புடைய நல்லன்பர்கள் அடியார்கள் மேன்மேலும் பெருகி ஓங்கட்டும். பெருமானுக்கு அன்பில்லாதவர்கள் நாத்திகர்களும் புறச்சமயிகளும் தில்லையை விட்டு நீங்கிப் போகட்டும். அன்னப்பறவையின் நடையைப் போன்ற நடையழகுடையவள் உமையம்மை. உமையை ஒரு பங்கில் உடையவனாகிய நம் பெருமான், உமையவள் மணாளனாகிய சிவபிரான், பொன்னாலான மண்டபமாகிய பொற்சபையில் கனக சபையில் அருளே உருவமாக எழுந்தருளியிருக்கிறான். அவன் அத்தில்லை திருச்சபையில் கூத்தாடுவதால் அகில உலகங்களிலும் இருள் நீங்கி விளக்கம் பெற வேண்டும் என்ற கருணை குறிப்போடு அருள் நடம் புரிகின்றான். நமக்கு அவன்
தன்னுடைய பெருங்கருணையை தந்து நிற்கின்றான். என்றென்றும் அவன் இன்னும் அருள் தர வேண்டும். மீண்டும் ஒரு பிறவி வாராத வகைக்கு உரிய ஒரு நல்ல வழிக்கு அவன் நம்மை உய்த்தருளியிருக்கிறான். அந்த பேர் அருளாளனாகிய சிவபிரானுக்கு, பித்தனுக்கு பல்லாண்டு கூறி வணங்கி வாழ்த்துவோம். இது பாட்டின் பொருள். கோயில் என்றாலே அது சிதம்பரத்தை குறிக்கும். சிதம்பரம் என்பது வடமொழிச் சொல். தில்லை என்பது நகரத்தின் பெயர். தில்லையில் உள்ள திருக்கோயில் திருச்சிற்றம்பலம் என்று பெயர் பெறும். சிதம்பரம் என்கிற வட சொல்லுக்கு ஞான ஆகாசம் என்பது பொருள். தில்லை தரிசிக்க முத்தி தரும் ஆகாயத்தலம். ஆதாரத்தலங்கள் 6ல் இதயத்தலம். சிற்றம்பலம், பொன்னம்பலம், கனகசபை, புலியூர், பெரும்பற்ற புலியூர், பூலோக கைலாயம், தில்லைவனம் முதலிய பல சிறப்பு பெயர்களை உடைய பெரும்பதி. மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3ஆலும் பெருஞ்சிறப்புடைய பதி தில்லை. பிரம்மாண்டமாகிய உடலின் சுழுமுனை நாடி தில்லைப்பதியில் ஓடுகிறது. இந்த நாடியில் கூத்தப் பெருமானின் ஆனந்த நடனம் நிகழ்கிறது. மன்னுக தில்லை என்பதற்கு நல்லன்பர்கள் யாவரும் தில்லைப்பதிக்கு வந்து சேர்க என்றும் பொருள் வரும். வஞ்சகர் போய் அகல்க என்கிறார் சேந்தனார். அகத்தே அன்பில்லாதவர்கள், தீய ஒழுக்கத்தால் இழிந்த தன்மை உள்ளவர்கள், புறச்செய்மைகள், இவர்கள் யாவரும் வஞ்சகர்கள். களைகள் நீங்கினால் பயிர்கள் செழிக்கின்றானே. வஞ்சகர் நீங்கினால் மெய்யன்பர்கள் இன்னும் மகிழ்ச்சியும் மேன்மையும் காண்பார்கள். பொன்னின் செய் மண்டபம் என்ற தொடர் பல வரலாற்று செய்திகளை நினைப்பூட்டும். தில்லையம்பலத்தின் முகட்டுக்கு இரணியவர்மன் என்ற மன்னன் பொன் வைந்தான். பிறகு கிபி 9ஆம் நூற்றாண்டு இறுதியில் முதலாம் ஆதித்த சோழன் கொங்கு நாட்டை வென்று பொன் கொண்டு வந்து பொன் வைந்தான். இது திருத்தொண்ட திருவந்தாதியில் காணப்பெறுகிற செய்தி. அதற்கு அடுத்து முதற் பராந்தக சோழன் தில்லைக்கு பொன் வைந்து கூரையை புதுப்பித்தான் என்று திரு ஆலங்காட்டு பட்டயம் சொல்லுகிறது. அவன் ஒவ்வொரு பொன் ஓட்டிலும் சிவாய நம என்ற பஞ்சாட்சரத்தை எழுதி வைந்தான் என்று தில்லை உலா சொல்லுகிறது. பின்னை பிறவி என்பது இனிமேல் வரக்கடவதாகிய மறுபிறவி. இறைவன் உயிர்களுக்கு அழிவில்லா பேரின்ப நுகர்ச்சியை தந்து பிறவியில் புகாதபடி காக்கின்றான். அது அவனுடைய பெரும் பேரருள் கொடை மடம் என்று சொல்லலாம். பித்தா பெரைசூடி என்று அழைத்த சுந்தரர் பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்பார். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே காப்பான் என்பது திருவாசகம். பித்தன் என்பதற்கு பேரருள் தருபவன், பேரருள் உடையவன் என்பதும் ஒரு பொருள். பக்தி வரைப்பட்ட சேந்தனார் இறைவனின் பேராற்றலை, அவன் அடியார்களை காக்கும் திறமையை, அவன் என்றும் அழியாதிருக்கும் நிலைவேற்றினை நன்கறிந்தவர். இருப்பினும் மனிதர் ஒருவரை மற்றவர் 100 ஆண்டு வாழ்க, நீடு வாழ்க என்று முகமன் கூறி வாழ்த்துவது போல் ஆண்டவனை பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறார். இவ்வாறு வாழ்த்துவது உபசார வழக்கு பற்றியது. ஆதியும் நடுவும் ஈரும் இல்லாத காரணனாகிய பெருமான் பல்லாண்டு என்னும் பதத்தையே கடந்தவன், காலக்கணக்குக்கு அப்பாற்பட்டவன். அவனை வாழ்த்துவது என்பது தேவையற்றது. ஆனால் அவனை வாழ்த்துவதால் நாம் வாழ்வில் இன்பம் பெறுவோம், நம்முடைய இன்பம் கூடும். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் என்பது திருவாசகம். பல்லாண்டு இசை கூறும் பக்தர்கள் சித்தத்துள் புக்கு திருவாரூர் அம்மானை தேடிக் கண்டுகொண்டேன் என்பார் அப்பர் பெருமான். பல்லாண்டு பாடுகிற பக்தர்களுடைய நெஞ்சுக்குள்ளே இறைவன் கோயில் கொள்கிறான். அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது மிண்டு மனத்தவர் போமின்கள் என்று தொடங்குகிற திருப்பல்லாண்டு பாடல். பாட்டை கேட்டு மகிழுங்கள். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மில், அடியார்கள் விரைந்து வம்மில் கொண்டும் கொடுத்தும் குடிகுடீசற்கு ஆட்சை மின் குழாம் புகுந்து, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சை மின் குடி புகுந்து, குழாம் புகுந்து குழாம் புகுந்து ஈசற்கு ஆட்சி மின் குழாம் புகுந்து, அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளல்லே பல்லாண்டு கூறுதுமே. மிண்டு மனத்தவர் போமின்கள்
மெய்யடியார்கள் விரைந்து வம்மில் கொண்டும் கொடுத்தும் குடிகுடீசற்கு ஆட்சிமில் குழாம்புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளன்றே பல்லாண்டே கூறுதுமே பல்லாண்டே கூறுதுமே மிண்டு மனத்தவன் போமென்கள் மிண்டு மனத்தவன் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மில் மிண்டு மனத்தவன் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மில் கொண்டும் கொடுத்தோ குடி குடிதற்கு ஆட்டைமில் குழாம்புகுந்தே கொண்டும் கொடுத்தோ குடி குடிதற்கு ஆட்டைமில் குழாம்புகுந்து குழாம்புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோரானந்த வெள்ள பொருள் அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டோ எல்ரோ எல்ரோ பள்டும் எல்ரோ எல்ரோ உள்ள பொருளன்றே பல்லாண்டே கூறுதுமே திருப்பல்லாண்டு பதிகத்தில் இரண்டாவது பாடலாக பெற்ற பாடல் இது. இது ஒரு மிக நயமான பாட்டு. இறைவனை வாயூரப் போற்றுவதுடன் புதிய சொல்லாட்சியையும் இந்த பாட்டு தரும். பொருள் என்ன? செருக்கினால் மாறுபாடாக பேசுகிற மனங்கொண்டவர்கள் இறைவன் இடத்தை விட்டு நீங்கிச் சென்று விடுங்கள். உண்மையடியார்கள் விரைந்து வாருங்கள். சிவனாரிடத்தில் பேரன்பினை மெய்யன்பினை கொடுத்தும் அப்பெருமான் வழங்கும் திருவருள் இன்பத்தைக் கொண்டும் நாம் எல்லோரும் மகிழ்வோம். வாருங்கள். தலைமுறை தலைமுறையாக அடியார் கூட்டத்துள் கலந்து இறைவனுக்கு தொண்டு செய்கின்றோம், செய்யுங்கள். அப்பெருமான் உலகங்கள் யாவையும் தன்னுள் அடக்கி அவற்றுக்கு மேலும் அப்பாற்பட்ட பரம்பொருள் என்பதையும் அளவற்றதான ஒப்பற்ற இன்ப வெள்ளப்பொருள் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். சிவபிரான் முற்காலத்தும் இக்காலத்தும் வருங்காலத்தும் என்றென்றும் நிலைத்திருக்கும் பரம்பொருள். காலங்களுக்கு அப்பாற்பட்ட கருணைக் கடல். இவற்றை உணர்ந்து பெருமான் புகழை எடுத்துரைத்து அவனை பல்லாண்டு வாழ்க என்று பாடுவோம். வாரீர் வாரீர். மிண்டுதல் என்றால் செருக்கு கொள்ளுதல். செருக்கினால் மனம் எண்ணியபடியெல்லாம் பேசுகிறவர்கள் புறச்சமயிகளும் நாத்திகர்களும். அவர்கள் அகன்று ஒதுங்கி போகட்டும். மெய்யன்புடைய தொண்டர்கள் அவர்களுடன் கூடி கலந்து உறவு கொள்வது நன்மை தராது, தீமை தரும். மெய்யடியார்களுக்கு பாச நீக்கமும் சிவப்பேரும் வழங்கி இறைவன் பெருங்கருணை செய்வான். ஒரே மாதிரி எண்ணமுடையவர்கள், பேரலல் திங்கிங், ஒன்று கூடி செய்கிற செயல் மிகச் சிறப்புடையதாக முடியும். எனவே மெய்யன்பர்கள் யாவும் ஒன்று சேர்வோம், இணைந்து திரள்வோம் என்கிறார் சேந்தனார். இதுவே சச்சங்கம் என்கிற அமைப்பு. கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகலிரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து
நான் முன் செய்த புண்ணியம் இது என்று அபிராமி அந்தாதி இந்த நிலைக்குழுவை விதந்து கொண்டாடும். கொண்டும் கொடுத்தும் ஆட்செய்தல், குடிகுடி ஆட்செய்தல், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் என்ற தொடர்கள் சொல் இனிமையால், பொருள் இனிமையால், செறிவினால் மிக புதிய சொற்கள், மிக உயர்ந்த சொற்கள், நம்மை மகிழ்விக்கின்ற சொற்கள், ஆட்கொள்ளுகின்ற சொற்கள். அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது சொல்லாண்ட சுருதி பொருள் என்று தொடங்குகிற திருப்பல்லாண்டு. இந்த பாட்டை இப்பொழுது கேட்டு மகிழுங்கள். சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் மனத் தொண்டருள்ளீர் சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் மனத் தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கள் விடைப்பாகல் வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கள் விடைப்பாகல் பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே சொல்லாண்டு சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள்ளீர் சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்ட சில்லாண்டில் சீதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே சில்லாண்டில் சீதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனக தீரள் வேறு வேடங்கள் விடைப்பாகல் வில்லாண்ட கனக தீரள் மேறு வேடங்கள் விடைப்பாகல் பல்லாண்டு எல்னோ பாதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு எல்னோ பாதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருப்பல்லாண்டு மாலையில் இது 4வது பாடல். பாட்டின் பொருள் என்ன? தூய மனமும் மெய்யன்புமுடைய நல்லடியார்களே, மிகவும் சிறப்புடையனவாக புகழ்ந்துரைக்கப் பெறுகிற வேதங்களையும் சிவ ஆகமங்களையும் ஓதியும் கேட்டும் உணர்ந்து திளைப்பவர்களே, சில ஆண்டுகளுக்குள் அழிந்து போய்விடக்கூடிய திருமால், பிரம்மன், இந்திரன் முதலான தேவர்களின் குறுகிய கொள்கை மதங்களைச் சேராதீர்கள்.
காலத்தால் என்றென்றும் நின்று நிலைப்பதாகிய நெறி சிவநெறி ஒன்றுதான். இந்த நன்னெறியின் தலைவன், தேவர்களிடம் வணங்கும் பெருந்தெய்வம், விடையூர்தியானாகிய சிவபிரான். விடையூர்தி என்றால் நந்தி, நந்தியின் மீது ஊர்ந்து வருகிற சிவபிரான். பொன்மலையாகிய மேருமலையை வில்லாகக் கொண்ட வெற்றியாளன், பல்லாண்டு வாழ்பவன் என்கிற சொல் எல்லையை தாண்டி ஊழிதோறும் வாழ்ந்திருக்கும் பரம்பொருள், பெரும்பொருள். அந்த பெருமானுக்கு பல்லாண்டு பாடி நாம் பயன்பெறுவோம் வாருங்கள் என்று சேந்தனார் அழைக்கிறார். இந்த திருப்பாட்டில் எழுத்தெல்லாம் இனிமை பயக்கும் புதிய செறிவான சொல்லாட்சிகள் நிறைய. சொல்லாண்ட சுருதி, கனகத்திரள் மேரு, பல்லாண்டென்னும் பதங்கடந்தான் என்ற தொடர்கள் எண்ணி 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 இன்புற வேண்டிய சொற்கள். சொல்லாண்ட சுருதி பொருள் என்பது சைவ சித்தாந்த நுண்பொருளை குறிப்பால் உணர்த்தியது. சொல் என்றால் புகழ் என்றும், சுருதி என்றால் கேட்கப் பெறுவது வேதம் ஆகமம் என்றும் பொருள். ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் பழுத்த ஆராயின்ப அருங்கனி விழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்தம் என்று குமரகுருபரர் விதந்து பாடுவார். அப்பெருமானுடைய திருவாக்கு இங்கே நினைப்பு கூறியது. தூய மனம் என்பது இடைவிடாத சிவ சிந்தனை உடைய நல்ல அன்பு மனம். சில்லாண்டில் சிதையும் சிறுநெறி என்பது புறச்சமயங்களை சுட்டியது. அவை தர்க்கம், மீமாம்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் என்ற 6 ஆகும். சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் என்று திருவாசகம் சொல்லும். சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோமல்லோம் என்பார் அப்பர். செத்துப் பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாளா செங்கீரை ஆடியருளே என்பார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் குமரகுருபரர். இவையெல்லாம் இங்கு நினையும்படியான ஒத்த கருத்துடைய தொடர்கள். என்றும் அழியாமல் நின்றிருப்பவன் சிவபிரான், ஊழிக்காலத்தில் தனி ஒருவனாக நிலைத்திருக்கிறவன். அவனை மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி என்பார் அப்பரடிகள். எனவே பல்லாண்டென்னும் பதங்கடந்த பெருமானாகிய சிவபிரானை வணங்குவோம், பெருவாழ்வு பெறுவோம் என்பது இந்த பாட்டின் திரண்ட பொருள். நேயர்கள் இதுவரை கேட்டது பன்னிரு திருமுறை அமுதம் 9ஆம் திருமுறை. இதில் இன்று இடம்பெற்றது திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. விளக்கமளித்தவர் ராகவன் முத்து அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் கே. சுப்பிரமணியம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.